ஹே கண்மணிஸ், நான் ஒரு சின்ன தாட் எனக்கு வந்தது. நம்மளுக்கு வந்து லாஸோட என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? லாஸ்ங்கிற ஒரு ஃபீலிங், இழப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இழப்புனா ஒரு மனிதர், ஒரு பெர்சனை இழக்கலாம், இல்ல ஒரு பொசஷனை இழக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் லாஸா இருக்கலாம், இல்லனா ஒரு ஏதோ ஒரு லாஸ், எந்த விதமான ஒரு லாஸா இருந்தாலும், அது கூட நம்மளுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டால தான் நம்மளுக்கு எல்லா சஃபரிங்கும் வருது அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது இப்போ ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ன்னு 2 இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாங்கனாலே தெரியும். சரி, அதுக்குள்ள கூட நம்ம வேண்டாம். நம்ம வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா, அத கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணாம, கம்ப்ளீட்டா அதுலருந்து விலகி இருந்தாலும் சஃபரிங் தான். ரொம்ப அதுக்குள்ளேயே ஆங்ஷியஸா அட்டாச் ஆகி உழண்டுட்டே இருந்தாலும் சஃபரிங் தான். ஸோ ஒரு லாஸோட நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத வச்சு, நம்ம ஒரு லைஃப்ல எவ்ளோ பெயின் கோ த்ரூ பண்றோங்கிறது, ஐ திங்க் அது வந்து டைரக்ட்டா ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குன்னு. ஸோ லாஸையும் கெய்னையும் நம்ம ஒரு ஃப்ளூயிடா இருந்து அது பாட்டுக்கு நம்மளுக்குள்ள ஃப்ளோ, லாஸ் பாட்டுக்கு வரட்டும், கெயின் பாட்டுக்கு வரட்டும், இழப்பு நடக்கட்டும், உள்ள வரது வரட்டும், வெளிய போறது போட்டும்னு ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு அட்டாச்மெண்ட். எஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். பட் அதுக்குள்ள ரொம்ப இறங்காம, அவாய்டும் பண்ணாம, ரொம்பவும் இறங்காம ஒரு நியூட்ரலான மனப்பான்மையோட அத பார்த்தோம்னா, ஐ திங்க் வி கேன் ஹேண்டில் லைஃப் பெட்டர். ஐ டோன்ட் நோ இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ். பட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.